ஆழி போல வலம் புரி போன்றது தாழாத சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடு மகிழ்ந்தேலுறும் பாவாய். மார்கழி நோன்பு நோற்கும் காலத்தை முதல் பாட்டால் சொல்லி நோன்பு செய்யும் முறையை இரண்டாம் பாடலால் கூறி அதன் பயனாக மழை பொழியும் என்பதை மூன்றாம் பாடலால் கூறிய ஆண்டாள் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த பாடலால் கூறுகிறாள். பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே, உன்னிடம் கோருவது இதுதான். கையில் கொஞ்சமும் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் மழை பொழிய வேண்டும். பெருங்கடலில் புகுந்து நீரை முகந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்தில் கிளம்பி ஊழித் தலைவனான எம்பெருமானது வடிவம் போல உடல் கருத்து பரந்த அழகிய தோள்களை உடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கையில் உள்ள சக்கரம் போல மின்ன வேண்டும். இடது கரத்தில் உள்ள பாஞ்சஜன்யம் என்ற சங்கு போல இடி இடித்து முழங்க வேண்டும். அவனது கரத்திலே உள்ள சார்கம் என்ற வில்லிலே இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பொழிய வேண்டும். இந்த மழை நாங்கள் உலகில் வாழச் செய்வதாயிருக்க வேண்டும். எங்கும் மழை பொழிந்து நீர் நிரம்பி வழிகையில் நாங்கள் நீராடவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வழியும் அல்லவா? மகிழ்ச்சியுடன் நாங்கள் நோன்பைச் செய்வோம் என்பது இந்த பாடலின் பொருள்.